ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு கேருபீன்கள் நடுவே வாசமாயிருக்கிற சேனையிலுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிறதுக்கு தேவனுடைய பெட்டியை பாளைய யூதேயாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபிதாவின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாபும் அகியாவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அவர்கள் பெட்டியை ஏற்றி கிபியாவில் இருக்கிற அபிதாவின் வீட்டில் நடத்தி கொண்டு வருகிற போது அகியா பெட்டிற்கு முன்னாலே நடந்தான். தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தாலும் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியத்தோடு சுரமண்டலத்தோடும் தம்புரா மேலதாளம் கைத்தாளம் ஆகிய இவைகளோடு கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டே போனார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவர்கள் தாகோனின் காலம் நெருங்குகிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடினால் ஊசா தேவனுடைய பெட்டியை இடமாய் ஊசா தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டு. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டியில் செத்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் தாவீது ராஜாவான உடனே தன் தேவனுடைய பெட்டியை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேட முற்படும் பொழுது தன் முப்படை தளபதிகளையும் கூட்டிக் கொண்டு ஆலோசனை பண்ணி அந்த பெட்டியை தன்னிடத்திற்கு கொண்டு வருவதற்கு முற்பட்டான். அப்படி முற்படும் பொழுது அதை எந்த முறையில் கொண்டு வரணும், யார் கொண்டு வர வேண்டும் என்கிற ஆலோசனை இல்லாமல் கொண்டு வருவதற்கு முற்பட்டான். அதை புது ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்தான். எல்லாம் மாடுகள், புது ரதத்தில் மாடுகளை பூட்டி கொண்டு வந்தான். எல்லாம் சரிதான். அது யார் சுமக்க வேண்டும்? உடன்படிக்கை பெட்டியின் மேல் அவன் ஆவல் கொண்டான் தாவீது. ஆனால் தாவீது ஆவல் கொண்ட வேளையில் அதை தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வருகிறான். அப்படி கொண்டு வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை புது ரதத்தில் ஏற்றி கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு வரும் பொழுது மாடு அந்த மிரளும் பொழுது பெட்டி அசைந்தது. பெட்டி அசைந்தவுடன் இவன் ஊசா என்கிற பட தளபதி அதை கீழே விழாதபடி அதை கையை நீட்டி அதை தொட்டான். இது தாவீதிற்கு மிகவும் விசனமாயிருந்தது. இவன் செய்தது நல் காரியம்தானே, அப்போ ஏன் தேவன் அடிக்க வேண்டும் அப்படி என்று விசனம் அடைந்தான். அப்படியானால் இந்த பெட்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம கொண்டு போகக்கூடாது என்று சொல்லி ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில், அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாத காலமும் இருக்கிறது. அப்படி இருக்கையில் கர்த்தர் ஓபேத்தினுடைய வீட்டை சகல காரியங்களையும் ஆசீர்வதித்தே வருகிறார். அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறானோ எல்லாவற்றையுமே ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்ட உடனே தாவீது மிகவும் மறுபடியும் அந்த பெட்டியை தன்னிடத்தில் எப்படி கொண்டு வரலான் என்று அதற்கப்புறம் ஆலோசனை பண்ணுகிறான். அதற்கப்புறம் அந்த பெட்டியை ஆசாரிகள் தான் சுமக்க வேண்டும். இந்த பாதிப்பு எதனால் என்றால், இவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் மேல் ஆவல் கொண்டான். உடன்படிக்கையை நம்மளுடைய தேசத்தில் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் அதற்கு ஒரு முறைமையை வைத்திருக்கிறான். இன்றைக்கும் வேத வசனங்களை வாசிக்கிறோம், வேத வசனங்களை போதிக்கிறாங்க. எப்படி போதிக்க வேண்டும்,
ஏன் போதிக்க வேண்டும் என்கிறது இல்லாமல் வசனங்களை புதிதாய் புதிதாய் போதிக்கிறார்களே தவிர அதை எந்த முறையில் போதிக்க வேண்டும் என்கிற சூழ்நிலைகளோ வாசிக்க வேண்டும் என்கிற காரியங்களோ இல்லாததுனால இன்னைக்கு சில குடும்பங்கள் சிதறுகிறது, சில குடும்பங்கள் தரித்திரப்படுகிறது, சில குடும்பங்கள் வியாதிப்படுகிறது. அங்கே கர்த்தருடைய கோபாக்கினதான் எழும்புகிறது. என்னையா இவர் புதிய உபதேசத்தை கூறுகிறார்? கர்த்தர் அன்புள்ளவர், அவர் நமக்காக மரித்திருக்கிறாரே, அவர் மரிக்கும் பொழுது இந்த சாதாரண விஷயங்களை எல்லாம் மன்னிக்காமல் விடுவாரா என்று கேள்வி கேட்கலாம். ஆனால் நம் தேவன் அன்புள்ளவராக இருந்தபடியினால தான் தேவன் மனுஷனாக இந்த பூமியில் வெளிப்பட்டார். தன் சாயலை அவனுக்கு காண்பிப்பதற்காகத்தான் மனு உருவெடுத்து தன் சாயலை காண்பித்திருக்கிறார், தன் ரூபத்தை காண்பித்திருக்கிறார், தன் காரியத்தை காண்பித்திருக்கிறார், அன்பை காண்பித்திருக்கிறார். ஆனால் காண்பித்த இந்த தேவன் சொல்லுகிறார், அவர் மிகவும் அன்புள்ளவர். அன்புள்ளவராக இருக்கும் பொழுது ஏன் இந்த பெட்டியை இவன் அசையும் பொழுது ஏன் தேவன் அங்கே அவனை அடிக்க வேண்டும்? அப்படி என்றால் இவன் அந்த முறைமைகளை கற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் உடன்படிக்கை பெட்டியை யார் தொட வேண்டும்? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு தொடுவதற்கு என்ன தகுதி வேண்டும் என்றெல்லாம் இவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்கள், வேதத்தை வாசித்து அதை தியானிக்கிறவர்கள், பல மக்கள் அதை போதிக்கிறவர்கள், ஊழியர்கள் எழும்புகிறார்கள். ஆனால் எப்படி அந்த காரியங்களை செய்ய வேண்டும்? ஊழியங்களை செய்கிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். எப்படி இருந்து கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. எப்படி நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தெரியாமலே ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவன் ஊசா இந்த உடன்படிக்கை பெட்டியை துணிவின் நிமித்தம் என்று வேதவசனம் சொல்கிறது. தன் படைபலம் முப்படை தளபதியாக இருக்கிறபடினால் அவன் அதை துணிவு கொண்டான், அந்த பெட்டியை சாயாதபடி. ஆனால் அதற்கு முன் அந்த முறைமையை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெட்டியை யார் எடுக்க வேண்டும், தொட வேண்டும் என்றால் அதற்காக பழி செலுத்தியிருக்க வேண்டும், பாவ நிவாரண பழி செலுத்தியிருக்க வேண்டும், தன்னை சுத்திகரித்திருக்க வேண்டும், ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் அவன் மேல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நபர்கள் சுமக்க வேண்டும். அது மாடு வண்டி ரதத்தில் ஏற்றி அது சுமக்கக்கூடாது, மனிதனே சுமக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவன் அதற்காக வளையங்களெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் தேவன் அதற்காகத்தான் அந்த நியமங்களை ஏற்படுத்தினார், சுமக்க வேண்டும் என்று. ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும், அதற்கென்று விளக்கரையங்களை செலுத்த வேண்டும், செலுத்தி தான் அது பக்கத்தில் போக வேண்டும் என்றெல்லாம் முறைமைகளை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த பட தளபதிக்கோ அந்த முறைமைகள் தெரியாது, இந்த பாவ நிவாரணத்தை குறித்து தெரியாது, இந்த தேவனை குறித்து தெரியாது. ஆனால் இவனோ அந்த பெட்டியை தொடுகிறான். இதே போல தான் இன்னைக்கு ஊழியம் செய்கிற மக்களும் இருக்கிறார்கள். வேத வசனத்தை குறித்து, ஊழியங்களை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியாது, ஆனால் ஊழியம் செய்வார்கள். ஆம், அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, வேதத்தை வாசித்து வேத வசனங்களை தியானித்து அந்த வசனத்துக்கு கட்டுப்பட்டு வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் அதை சரியான முறையில்
அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கர்த்தர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கிறார். ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் 3 மாதம்தான் இருந்தது. அவனுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தார். இந்த உடன்படிக்கை பெட்டி போனதுக்கு முன்னால் இருந்தது கொஞ்சம், ஆனால் போனதுக்கு பிறகு அதிகமான ஆசீர்வாதங்கள், திரளான ஆசீர்வாதங்கள். இந்த 3 மாதங்களிலே அவனுக்கு ஆசீர்வாதங்கள் வேதவசனம் சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கணம், அந்த பெட்டியை செயல்பட வேண்டிய, அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதன்படி நாம் செயல்படும் பொழுது ஆசீர்வாதம். அதை கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அதை கற்றுக்கொள்ளாமல், இந்த வேத புத்தகத்தை கற்றுக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு எப்படியாவது பிரசங்கித்து கொண்டு இருக்கிறது சரியானது அல்ல. வேத வசனங்களை சரியாக இருந்து ஆராய்ந்து அதை படித்து அதை தெரிந்ததை வைத்து பிரசங்கிக்கும் பொழுது, கை கொண்டவைகளை குறித்து கை கொண்டதை வைத்து நாம் பிரசங்கிக்கும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் செய்ததையே உபதேசித்தார், செய்ய போவதையே உபதேசித்தார், செய்ததையும். யோவான் வந்து கேட்கிறான், வருகிறது நீர்தானா, இல்லை வேறு ஒருவருக்காக காத்திருக்கணுமா என்று சொல்லி கேட்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், தான் வந்துவிட்டேன் என்று சொல்லாமல், நீங்கள் இங்கே காண்கிறதையும் கேட்கிறதையும் போய் சொல்லுங்கள். வந்துட்டேன் என்று ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறதில்லை, நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, நாம் வேத வசனத்தை சரியாக ஆராய்ந்து அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. அந்த வேத வசனங்களின்படி நாம் நடக்காத பட்சத்தில், அதை கேட்காத பட்சத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. இந்த ஓபேத் ஏதோமி வீட்டில் 6 மாதம்தான் இருந்தது, 3 மாதம்தான் இருந்தது. இந்த 3 மாதத்திற்குள் அவனுக்கு ஆசீர்வாதம், 3 மாதம்தான் இருந்தது, அதற்குள் அவனுக்கு ஆசீர்வாதம். இந்த 3 மாதத்திற்கு பின்பு இவன் கேள்விப்படுகிறான், தாவீது கேள்விப்படுகிறான். பின்பு தன்னுடைய தேசத்துக்கு, அதற்கப்புறம் இந்த ஊசாவை இழந்தது நிமித்தம், அடித்தது நிமித்தம், அந்த இழப்பின் பிறகு அவன் கற்றுக்கொண்டான். ஒரு இழப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னொருத்தன் வீட்டுக்கு போன உடனே ஆசீர்வாதம், நாம் எதிர்க்கும் பொழுது அதில் தரித்திரம். காரணங்கள் என்ன? நாம் அமர்ந்திருந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையின்படி நீங்களும் இந்த ஓபேத்தினுடைய வீட்டில் 3 மாதம்தான் இருந்தது. 3 மாதத்திற்குள் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கியது. இதை பார்த்ததுதான் தாவீது தன்னுடைய ஸ்தலத்துக்கே, தன்னுடைய இடத்துக்கே அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தான் என்று வேதவசனம் சொல்லு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இந்த வேத வசனத்தின்படி நீ எப்படி இருக்கிறாய்? வேதத்தை ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு முன்னுக்கும் உள்ள வசனத்தை விட்டு விடுகிறது, பின்னுக்கும் உள்ள வசனத்தை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து குறைபாடோடு அல்லது ஏதாவது ஒரு சில காரியங்களோடு இருக்கிறாயா? அதை விட்டுவிடு. இப்பொழுது மனம் திரும்பு. எல்லாவற்றையும் சரியாக கிரமமாக இந்த வசனத்தை சரியாக வாசித்து அந்த வசனத்தில் நீ தியானித்து அதில் கவனமாக இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. ஓபேத்தை ஆசீர்வதித்தது போல உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் 3 மாதம்தான் அவனுடைய வீட்டில் இருந்தது. அந்த 3 மாதத்திலையும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கினான்.
அதை கேட்டதும் ராஜா தன்னுடைய தேசத்துக்கே தூக்கி கொண்டு போய்விட்டான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனே, நம்முடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படுத்தும், அற்புதங்களை செய். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதர சகோதரி, உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.